பாகவதத்த பேசுறதுக்கு முன்னாடி தன்னுடைய குருக்கு நமஸ்காரத்த செய்றார். அப்போ நாராயணம் நமஸ்கிருத்ய பகவான் நாராயணருக்கும் நமஸ்காரம் பண்றார். நரம் செய்வ நரோத்தமம். நரநாராயண ரிஷிகளா இந்த உலகத்துக்கு பகவான் தோன்றினார் அவதாரமா. இப்போ தபஸ்யங்கள்லாம் எப்படி பண்ணி நம்ம அ உயர்ந்த கதிய அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லிக் குடுக்குறார். அப்படிப்பட்ட பகவானோட அவதாரங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு, "தெய்வீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதிரயேத்." திவ்யமான சரஸ்வதிக்கு நமஸ்காரம். வியாசதேவர் நமக்கு வேதங்கள குடுத்த வேதவியாசர், வேதத்தோட சாரமா நமக்கு பாகவதத்த குடுத்தவர். அவருக்கும் நமஸ்காரத்த தெரிவிக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு, இந்த பாகவதத்த நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சுத்த கோசாமி பேசுறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே, ஃபர்ஸ்ட் பகவானுக்கு நமஸ்காரம் செஞ்சிடணும். இப்ப நம்ம அதுதானே பார்த்துட்டு இருக்கோம். அர்ஜுனருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பெரிய பிரம்மாஸ்திரத்த துரோணாச்சாரியோட பையனான அஸ்வத்தாமன் ஏவி விட்டுருக்கான். இப்ப பகவான்ட்ட அவரு தஞ்சம் எடுக்கிறார், நமஸ்காரம் செய்றார், பகவான புகழ்ந்து பாடுறார். புகழ்ந்து பாடிட்டு அதுக்கப்புறம், "அப்படிப்பட்ட நீங்க எனக்கு ஒரு பாதுகாப்பு குடுங்க" அப்படின்னு சொல்லி இங்க கேட்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன செய்றார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த நமஸ்காரங்கிறது ரொம்ப முக்கியம். ஆன்மீக வாழ்க்கையில நமஸ்காரம் ரொம்ப முக்கியம். நமஸ்காரம் இல்லாம ஆன்மீக வாழ்க்கையே கிடையாது. பௌதிக வாழ்க்கையில யாருக்கும் நமஸ்காரம் செய்றதுன்னா பிடிக்காது. ஆனா எல்லாரும் தனக்கு நமஸ்காரம் மத்தவங்க பண்ணணும்னு நெனைப்பாங்க. அதுதான் பௌதிக வாழ்க்கை. யாருமே யாருக்கும் நமஸ்காரம் செய்யக்கூடாது. ஆனா எனக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும்னு நெனைப்பாங்க. இதுதான் பௌதீக வாழ்க்கை. வெளிப்புறத்துல எல்லாரும் எல்லாருக்கும் நமஸ்காரம் செய்யலாம். ஆனா அது ஒண்ணும் உண்மையிலேயே நமஸ்காரம் பண்றது கிடையாது. உள்ளுக்குள்ள பெரிய ஒரு பொறாம இருக்கும். ஆனா வெளியில சொல்லும்போது, "நீங்க ரொம்ப பெரியவங்க. நீங்க ரொம்ப வல்லவருங்க." அப்படின்னு பொய்யான நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள தனக்கு தான் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும். நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நெனைப்பாங்க. ம். ஆனா ஆன்மீக வாழ்க்கையில அப்படி இல்ல. அ நம்ம ஆன்மீக வாழ்க்கையில என்ன பண்றோம்? நம்ம ஜீவேர ஸ்வரூபஹ கிருஷ்ணேர நித்யதாஸ். நம்ம எல்லாம் கிருஷ்ணனுடைய தாசர்கள். கிருஷ்ணனுடைய தாசர் அப்படின்னு இருந்தா கூட சைத்தன்ய மகாபிரபு நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குறாருன்னா, "கோபிபர்த்து பதகமலையோர் தாச தாச தாசானுதாசா." நம்ம கிருஷ்ணருடைய தாசர்களுக்கு, தாசர்களுக்கு, தாசர்களுக்கு தாசரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிக் குடுக்குறார். குரு பரம்பரை அப்படின்னாலே, நம்ம பல பேரு தாசர்கள் இருக்காங்க. அந்த தாசர்களுக்கு, தாசர்களுக்கு, தாசர்களுக்கு நான் தாசனா இருக்கேன் அப்படிங்கிறது தான் குரு பரம்பரை. இப்ப நம்ம நமஸ்காரம் பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. நம்ம நம்ம குருக்கு நமஸ்காரம் பண்றோம். நம்ம குருவோட சேர்ந்து அவங்க குருவுக்கு நமஸ்காரம் பண்றோம். இந்த குருவெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு மேல உள்ள குருக்கு நமஸ்காரம் பண்றோம். அப்படியே மேல போனா குரு பரம்பரையில குரு பரம்பரையில மத்வாச்சாரியார் வர்றார், நமஸ்காரம் பண்றோம். அதுக்கு மேல வேதவியாசர் வர்றார், நமஸ்காரம் பண்றோம். சுகதேவ கோஸ்வாமிக்கு நமஸ்காரம் பண்றோம். நமக்கெல்லாம் பரமகுருவா இருக்கக்கூடிய ஸ்ரீ நாரத முனிக்கு நமஸ்காரம் பண்றோம். லோகத்துக்கே படைப்பையும் செஞ்சு திவ்யமான ஞானத்த குடுத்த பிரம்மாதேவருக்கும் நம்ம நமஸ்காரம் செய்றோம். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணருக்கு பரிபூர்ணமான நமஸ்காரம் செய்றோம். ஆன்மீக வாழ்க்கைனாலே ஃபுல்லா நமஸ்காரம் தான். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். எஸ். ம். எப்படி பகவான் கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லிக் குடுக்குறதுக்கு தான் வேத ஞானமே இருக்கு. ஆன்மீக வாழ்க்கைனாலே எப்படி பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது அப்படின்னு. பௌதீக வாழ்க்கைன்னா எப்படி தன்னுடைய பொய் அகங்காரத்த திருப்தி பண்றதுக்காக எல்லா செயல்களையும் செஞ்சு உலகத்துல உள்ள எல்லாரையுமே தனக்கு நமஸ்காரம் பண்ண வைக்கிறது தான் பௌதீக வாழ்க்கை. கிருஷ்ணர் கீதையில இத சொல்றாரா இல்லையா? ஈஸ்வரோகம் அகம் போகி சித்தோகம் பலவான் சுகி. கிருஷ்ணர் சொல்றார், பௌதீக வாழ்க்கையில எல்லாருமே ஈஸ்வரோ அகம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களாம். நான் தான் ஈஸ்வர். நான் தான் கட்டுப்பாட்டாளன். எனக்குத் தான் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது பௌதிக வாழ்க்கை. அகம் போகி. அகம் போகினா, நான் தான் நல்ல அனுபவிப்பாளன். எல்லாமே எனக்கு தான் இருக்கு. போகினா அனுபவிக்கக்கூடிய ஒரு வஸ்து. சாரி, போக அப்படின்னு அனுபவிக்கக்கூடிய வஸ்து. அந்த போகத்த அனுபவிக்கிறவருக்கு போகின்னு பேரு. எல்லாமே கிருஷ்ணர் கீதையில
ம், சர்வலோக மகேஸ்வரம் சூர்த்தம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதிங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், ஆஹ் எல்லா விதமான யஜ்ஞங்களையும் தபஸ்களையும் அனுபவிக்கக்கூடிய அனுபவிப்பாளன் நான், கிருஷ்ணர் கீதையில சொல்றார். சர்வலோக மகேஸ்வரம், நான் தான் எல்லாருக்கும் மகேஸ்வரன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு அவர். பகவத்கீதையில கிருஷ்ணர் 5வது அத்தியாயம் 29வது ஸ்லோகத்துல சொல்றாரு இது. போக்தாராம், போக்தா அப்படின்னா போகங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு கிடைக்கக்கூடிய அஹ், அந்த ஒரு செயல் செய்றோம். அதற்கான ஒரு பலன் கிடைக்குது இல்லையா? அதெல்லாம் அனுபவிக்கக்கூடியவரா கிருஷ்ணர் இருக்காரு. அதனால அவருக்கு போக்தாரம்னு பேரு. இப்ப இங்க போகா, ஈஸ்வரோகம் அகம்போகின்னா நான் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பாளன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. சித்தோகம்னா நான் தான் பக்குவமானவன். என்ன மாரி ஒரு பக்குவமான ஒரு ஆள பார்க்க முடியாது. நான் ரொம்ப பெர்ஃபெக்ட். நான் என்ன செஞ்சாலுமே சரி, அது சரி. நான் ஏதாவது செஞ்சத யாரும் தப்பு கண்டுபிடிச்சிடக் கூடாது. பலவான் சுகி. ம். நான் வந்து மிகப்பெரிய ஒரு பலவான். எனக்கு தெரியும் அவன எப்படி முடிச்சு கட்டுறது அப்படின்னு. நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அவன நான் முடிச்சிருவேன். அப்படின்னு சொல்லி பௌதீக வாழ்க்கையில எல்லாரும் நினைப்பாங்கன்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையில ஈஸ்வரோகம், அகம்போகி, சித்தோகம், பலவான் சுகின்னு சொல்லி சொல்றார். அப்ப ஆன்மீக வாழ்க்கைங்கிறது பௌதிக வாழ்க்கைக்கு எதிரானது. பௌதிக வாழ்க்கைன்னா, நான் பெரிய ஆளு, நான் அனுபவிப்பாளன், நான் பக்குவமானவன், நான் பலவான், எனக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறது பௌதிக வாழ்க்கை. ஆனா ஆன்மீக வாழ்க்கைன்னா, நான் ரொம்ப சின்ன ஆளு. நான் ஒரு தாசன். நான் ஒரு அடியேன். நான் வந்து அ எ ஒரு தொண்டனா இருக்கேன். அடிபணிந்து அடியார்களுக்கு தொண்டு செய்றது ஒரு வைஷ்ணவருடைய இலக்கணம்னு பார்க்கிறோம். அப்போ ஆன்மீக வாழ்க்கையில நம்ம வந்து நமஸ்காரம் பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. இது ஆன்மீக வாழ்க்கை. அதான் நம்மளோட வாழ்க்கைய வந்து எப்பவுமே நமஸ்காரம் பண்றதுல வச்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய புத்தகங்கள்லயும் பார்க்கணும். பாகவதம் நமக்கு அதான் சொல்லிக் குடுக்குது. குரு பரம்பரையும் அதுக்கு தான் இருக்கு. வைஷ்ணவர்களுக்குலாம் நமஸ்காரம் பண்ணி, அதற்கப்புறம் நம்மளுடைய செயல செய்யும்போது, ஆட்டோமேட்டிக்கா கிருபை வருது. நம்ம நமஸ்காரம் பண்ணா மேல இருந்து நமக்கு கிருபை வந்துரும். நமக்கு நமஸ்காரம் எல்லாரும் பண்ணணும்னு நெனச்சோம் அப்டின்னா, நமக்கு யாரு கிருபை குடுக்கப் போறாங்க? நம்ம தானே மத்தவங்களுக்கு கிருபை குடுக்குற மாரி ஆயிடுது. ஆனா நம்ம பலவான் இல்லையே! நம்ம சக்தி வாய்ந்தவர் இல்லையே! நம்ம பகவான் கிடையாதே! அப்டி இருக்கிறப்போ, நமக்கே யாராவது கிருபை குடுக்கணும். ஆனா நம்ம வந்து கிருபைலாம் வேண்டாங்கிற ஒரு நிலைக்கு போனதுக்கப்புறம், அப்புறம் நம்ம அந்த கிருபை இல்லாம மிகப்பெரிய துக்கத்துல இருப்போம். அதனால தான் பௌதீக வாழ்க்கையில எவ்ளோ பெரிய ஆளானாலுமே சரி, நம்ம துக்கத்துல தான் இருப்போம். ஹிரண்யகசிபு இந்த பிரபஞ்சத்தையே ஆட்சி செஞ்சான். ஆனாலுமே அவன் சந்தோஷமா இல்லையாம். போகம் எல்லாமே இருந்தது. அனுபவிக்கக்கூடிய எல்லா வஸ்துமே இருந்தது. ஆனா, நான் பெரிய ஆளுன்னு நெனச்சுட்டு, நான் யாருக்கும் தொண்டு செய்ய வேண்டியதில்ல. பகவான ஏத்துக்கிட மாட்டேன். அடியார்கள ஏத்துக்கிட மாட்டேங்கிற அந்த காரணத்தினால, எவ்வளவோ போகத்த அனுபவிக்க பார்த்தாலுமே அவனுக்கு இன்பம் கிடைக்கவே இல்ல. பகவான் மட்டும் தான் அனுபவிக்க முடியுமே தவிர, மத்த யாரும் அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கிறதுல இன்பம் காண்றார் அப்டின்னா, அது பகவான் மட்டும் தான். மத்த யாரும் யார் அனுபவிக்க பார்த்தாலுமே இன்பம் காணவே முடியாது. பகவான் அந்த நிலையில இருக்கார். அதனால நம்ம அவருடைய கிருபைய நம்ம எடுக்கணும். மேல உள்ளவங்களோட கிருபைய நம்ம எடுத்தோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வெற்றி வரும். இப்போ நம்ம நமஸ்காரம் பண்றது வந்து நம்மோட ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்றைய வகுப்புக்கு போகலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ओम नमो भगवते वासुदेवाय. श्रीमद् भागवतम 7வது காண்டம். இன்னைக்கு எத்தனாவது ஸ்லோகம் பார்க்கிறோம் மாதாஜி? ஹரே 32. கிருஷ்ண பிரபு. 32 பிரபு. 32. ஓகே. ஸ்லோகம் 32, 7வது அத்தியாயம், முதல் காண்டம். பிரஜோபத்ரவம் ஆலக்ஷ்ய லோகவ்யதிகரம் ச தம் மதம் ச வாசுதேவஸ்ய சஞ்சஹாரார்ஜுனோத்வயம். प्रजोपद्रवम् आलक्ष्य लोकव्यतिकरं च तं मतं च वासुदेवस्य सञ्जहारार्जुनोद्वयम्.
रजोपद्रवम् आलक्ष्य लोकव्यतिकरं च तं मतं च वासुदेवस्य सञ्जहारार्जुनोद्वयम् யாராவது சொல்லலாம்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நான் படிக்கிறேன். பிரஜோபத்ரவம் ஆலக்ஷ்ய லோக வியதிகரம் சதம் மதம் ச வாசுதேவஸ்ய சஞ்சஹாரார்ஜுனோ ஜுனோத்வயம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ हरे பிரபுஜி. कृष्ण प्रभु ना पठिकरं प्रभु हरे कृष्ण प्रजो ஹரே கிருஷ்ணா. प्रजोपत्रवम् आलक्ष्य लोकव्यतिकरं सतं मदं च वासुदेवस्य जुनोत्वयम् हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நான் படிக்கட்டுமா? எஸ், ஸ்லோகா பிரஜோபப்ளவம் சொல்லுங்க. ஆலக்ஷ்ய லோகவ்யதிகரம் ச தம் மதம் ச வாசுதேவஸ்ய சஞ்சஹாரார்ஜுனோத்வயம். ஹரே கிருஷ்ணா. ம். வேற யாராவது வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் வாசிக்கிறேன். ம். பிரஜோபமாலக்ஷ்ய லோகவ்யதிகரம் ச தம் மதம் ச வாசுதேவஸ்ய சம்சர்ஹாரார்ஜுனோ த்வயம். ஹரே கிருஷ்ணா பிரபு, தேங்க்யூ. வார்த்தைக்கு வார்த்தை படிக்கும் பிரபுஜி. ஓகே மேம், படிங்க. ஹரே கிருஷ்ணா. பிரஜா பொதுமக்கள், உபத்திரவம் துன்பம், ஆலட்சிய அதனை கண்டதால், லோகங்கள் வேதிகரம் அழிவு, சா தவிரவும், தம் அந்த மதம் ச மேலும் அவரது கருத்து, வாசுதேவனான ஸ்ரீ கிருஷ்ணரின் சஞ்சஹாரா திரும்ப பெற்றார். அர்ஜுனன் திவ்யம் இரு ஆயுதங்களையும். மொழிபெயர்ப்பு: இவ்வாறு பொதுமக்களின் துன்பத்தையும் உலகங்கள் அழியும் தருவாயில் இருப்பதை கண்ட அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பப்படி அவ்விரு பிரம்மாஸ்திரங்களையும் உடனடியாக திரும்ப பெற்றார். பொருளுரை: தற்கால அணுகுண்டு உலகையே அழித்துவிடும் என்பது குழந்தைத்தனமான எண்ணமாகும். முதலாவதாக, அணுசக்தி உலகை அழிப்பதற்கு போதுமான சக்தி வாய்ந்ததல்ல. இரண்டாவதாக, அனைத்து முடிவாக பரமபுருஷரின் பரம ஆணையை பொறுத்தே உள்ளன. ஏனெனில் அவரது விருப்பம் அல்லது அனுமதியின்றி எதையும் உண்டாக்கவோ அழிக்கவோ முடியாது. இயற்கை சட்டங்களை அனைத்தையும் விட சக்தி வாய்ந்தவை என்று நினைப்பதும் முட்டாள்தனமே ஆகும். பகவத்கீதை உறுதி செய்வதை போல் ஜட இயற்கையின் சட்டம் பகவானுடைய ஆணையின் கீழ் செயற்படுகிறது. பகவானின் ஆணையால் மட்டுமே உலகம் அழிக்கப்பட முடியும். துரும்பு போலுள்ள அரசியல்வாதிகளின் விருப்பப்படி அல்ல. திரௌணியும் அர்ஜுனனும் புரோகித்த ஆயுதங்கள் திரும்ப பெறப்பட வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விரும்பினார். அது உடனடியாக அர்ஜுனனால் நிறைவேற்றப்பட்டது. அதே போலவே சர்வ சக்தி படைத்த பகவானின் பல சக்தி வாய்ந்த பிரதிநிதிகள் உள்ளனர். மேலும் அவரது விருப்பத்தினால் மட்டுமே பகவான் விரும்புவதை ஒருவரால் நிறைவேற்ற இயலும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஞானம் திமிராந்தஸ்ய ஞானஞ்சன ஷலாக்கயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्रीराधाकृष्णपदा सागरललिता श्रीविशाखान्वितांश्च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे
जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। गुरु वैष्णव भगवान तीन स्मरण हो विघ्न विनाशन घनाय से हो निज वांछित। प्रजोपद्रवम् आलक्ष्य लोकव्यतिकरं च तम् मतं च वासुदेवस्य सञ्जहारार्जुनोदयम्। இந்த லோக மக்களுக்கெல்லாம் பிரஜானா லோக மக்கள், லோக மக்களுக்கு உபதிரவம் தொந்தரவு பண்றதுன்னு பார்த்த அர்ஜுனர் பகவான் கிருஷ்ணருடைய உதவியோட 2 பிரம்மாஸ்திரத்தையும் மீண்டும் பெற்றார் அப்படின்னு சொல்லி இருக்கு. கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாருன்னு சொல்லி இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படி அர்ஜுனாவை அழிக்கிறதுக்காக அஸ்வத்தாமன் ஒரு பிரம்மாஸ்திரத்தை விடுறான். அந்த பிரம்மாஸ்திரத்தை எதிர்கொள்றதுக்காக இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனர் கிருஷ்ணரோட கிருபையில விடுறார். இப்ப 2 அஸ்திரமும் சேருது. மிகப்பெரிய ஒரு பிரளயம் வர்றது போல மக்களுக்கு தோன்றுது. மக்கள் எல்லாம் இப்ப தொந்தரவுல இருக்காங்க. அந்த தொந்தரவுல நிவிருத்தி பண்றதுக்கு அர்ஜுனர் அந்த 2 பிரம்மாஸ்திரத்தையும் சஞ்சஹார பண்ணார். சஞ்சஹாரம்னா மறுபடியும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. அதோடைய பாதிப்பு நிவிருத்தி பண்றது. அதை செய்யறார். இது கிருஷ்ணருடைய விருப்பத்துக்கு இணங்க செய்யறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் முக்கியம். ஏன்னா பிரபுபாதர் பொருளுரையில அதை மையமா வைத்தான் பொருளுரை கொடுத்திருக்காரு. ஒரு அழிவே செய்யணும்னா கூட அதுக்கு கூட பகவானுடைய கிருபை இருந்தாதான் நடக்கும். படைப்புக்கு பகவானோட கிருபை வேண்டியிருக்கு, பராமரிப்புக்கும் பகவானோட கிருபை வேண்டியிருக்கு. அழிக்கணும்னா கூட பகவானுடைய இச்சை இல்லாம எதுவும் செய்ய முடியாது. பிரம்மா இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார் அப்படின்னா அது பகவான் கிருஷ்ணருடைய ஆசை காரணமா, அவருடைய இச்சை காரணமா, அவருடைய கருணையின் காரணமா தான். அதனாலதான் பிரம்மா படைக்கும் போது நிறைய தொந்தரவுகள்லாம் வரும். பிரம்மா படைத்தப்பவே பகவான் நிறைய அவதாரங்கள்லாம் எடுத்தார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஜீவராசிகளை படிக்கும் போதெல்லாம் அது ஏதாவது தொந்தரவு வரும். அப்பப்போ பகவான் அவதாரம் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ பிரம்மாவோட படைப்புக்கு பகவான் கிருபை கொடுத்தா மட்டும்தான் அவர் அந்த படைப்பை செய்ய முடியுது. இன்ஃபேக்ட் பிரம்மாக்கு எப்படி படைக்கணும்னே தெரியல. சாஸ்திரத்துல ச ஐக்ஷதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான் பார்வையிடுறாரா உடனே இந்த பிரபஞ்சங்கள்லாம் படைப்புக்குள்ள வருது. இப்போ பகவானுடைய இச்சை இல்லாம இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுறது கிடையாது. இதுக்கு பகவானுடைய இச்சை வேணும். அவருடைய காருண்யம் இருந்தா மட்டும்தான் இந்த ஜீவராசிகள், முட்டாள்தனமான ஜீவராசிகளுக்கு ஒரு வசதி செய்யப்பட்டு அவங்களுடைய போலித்தனமான ஆசைகளை பூர்த்தி பண்ணி, ஆனா அதுல எந்த விதமான திருப்தி இல்லாம அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வேத சாஸ்திரங்களை வைத்துக்கொண்டு எப்படி மோட்சம் பெற்று பகவானுடைய வாசஸ்தலத்தை மறுபடியும் அடையலாங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டமே பகவான் வச்சிருக்காரு. பகவானுக்கு இந்த பௌதிக உலகத்தை படைக்கணுங்கிற ஆசை கிடையாது. இந்த பௌதிக உலகத்தை அழிக்கணுங்கிற ஆசையும் அவருக்கு கிடையாது. ஆனா இந்த ஜீவாத்மாக்களுக்கு இந்த குறுக்கு புத்தி இல்ல கூபுத்தி, சமஸ்கிருதத்துல குயோகின்னு சொல்லுவாங்க. குயோகி அப்படின்னா, யோகி அப்படின்னா பகவானோட சம்பந்தத்துல இருக்கிறவருக்கு யோகின்னு பேரு. குயோகின்னா பகவானோட சம்பத்தை வேண்டான்னு சொல்றவரு, இல்ல பகவானோட சம்பந்தத்தை எதிர்க்கிறவரு, அவங்களுக்கு எல்லாம் குயோகிகள்னு பேரு. இந்த உலகத்துல எல்லா கட்டுண்டாத்மகளும் ஒரு குயோகி தான். குறுக்கு புத்தி கொண்டவர்கள் தான், கூபுத்தி கொண்டவர்கள் தான். இவங்களுக்கு ஒரு சீரிய சிந்தனையே கிடையாது. பிரகலாத் மகாராஜ் சொல்றது போல நதே விது ஸ்வார்த்தகதிம் ஹி விஷ்ணு. நமக்கு எது நல்லதுன்னே நமக்கே தெரியலையா. இந்த கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அவங்களுக்கு எது நல்லதுன்னே தெரியாதான். அப்போ அப்படிப்பட்ட கட்டுண்ட ஆத்மாக்கள் அவங்களுடைய குபுத்தியை வைத்துக்கொண்டு புலனின்பத்துல நல்லா ஈடுபடணும்னு ஆசைப்படுறாங்க. பகவானுடைய பக்தியை நிராகரிச்சுட்டாங்க. இப்போ பகவான் சரி இவங்களுடைய அந்த குறுக்கு ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்காக ஒரு போலியான ஒரு
இது என்ன சொல்லலாம்னா, இது தற்காலிகமான ஒரு உலகம். அதுக்கு மாயா உலகம்னு பேரு. இந்த மாயா உலகத்துல நீ அனுபவிக்கிற மாரியான ஒரு சூழ்நிலைய அவரு நமக்கு குடுத்துட்டு, இங்க அனுபவிக்க முடியல. வெறும் துன்பம் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார். அதற்காக இந்த பௌதிக உலகத்த பகவான் படைக்கிறார். அது எப்படி படைக்கிறார்ன்னா, அவரோட பார்வையிலேயே இந்த பௌதிக வஸ்துக்கள்லாம் அ கொஞ்சம் கொஞ்சமா இதோடைய எஜிடேஷன் அ என்ன சொல்லலாம்? ஒரு வகையில ஒரு தொந்தரவு ஏற்பட்டு அந்த வஸ்துக்கள்லாம் சேர்ந்து இந்த இவ்ளோ பெரிய பிரபஞ்சம் படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது, நீங்க வரக்கூடிய காண்டங்கள்ல அதெல்லாம் பார்க்குறீங்க. அப்போ பகவானோட ஆசை இருந்தா தான் ஒருத்தர் படைக்க முடியுது. பிரம்மா அதத்தான் செய்றார். பிரம்மாவுக்கு இந்த படைப்பு எப்படி பண்ணணும்னே தெரியலையாம். அப்புறம் பகவான் தப அப்படிங்கிற வார்த்தைய எழுப்புனதுக்கு அப்புறம், பிரம்மா தபசுல ஈடுபடுறார். அந்த தபசுல ஈடுபட்டதுக்கு அப்புறம் தான், அவர் யாரு அப்படிங்கிறது அவருக்கு புரிய வருது. பகவான் விஷ்ணுவ பார்க்கிறார். பகவான் விஷ்ணுவ நோக்கி அ நமஸ்காரத்த செலுத்தி, அப்புறம் பகவான் அந்த வேத ஞானத்தையும் குடுக்குறார். சதுஸ்லோகி பாகவதம்னு 2வது காண்டத்துல வரப்போகுது. அதுல நம்ம பார்க்கலாம். ஆதியில எப்படி பாகவதம் 4 ஸ்லோகமா இருந்தது. 4 ஸ்லோகம் அப்புறம் 40 ஆயி, அப்புறம் 18,000 ஆயி, இப்ப பக்தி வேதாந்த பொருளுரையோட 15,000 பக்கங்களுக்கு நிக்குது. அப்படின்னா இது ஆரம்பத்துல எப்படி பகவான் பாகவதத்த 4 ஸ்லோகத்துல சுருக்கி சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வேத ஞானத்த பகவான் முதல்ல பிரம்மாவுக்கு குடுத்து இந்த படைப்ப செய்யறதுக்கான எல்லா வசதிகளையும் செஞ்சு குடுக்குறார். பகவானோட கிருபை, ஆசீர்வாதம் இருந்தா தான் படைப்பு செய்ய முடியும். அதே போல பராமரிக்கிறதும் தான் அப்படிதான். பகவானே பராமரிக்கிறார். அதனால பிரச்சனை இல்ல. அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செயல். அது அவர் செய்றார். பிரம்மா படைத்தா கூட அந்த படைப்புலருந்து அந்த தொண்டு, பக்தி தொண்டு படைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பகவான் அவருக்கு குடுத்திருக்கார். அத ஒரு பக்தி தொண்டா எடுத்துக்கொண்டு, அதுல ஏதாவது ஒரு கர்வம் எனக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா மிகப்பெரிய வேலை இல்லையா? நீங்க பிரம்மா அப்படின்னா, இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே அதான் பெரிய போஸ்ட். இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் அது ஒரு பெரிய போஸ்ட்டா பார்க்குறோம். சீஃப் மினிஸ்டர் அதுவும் ஒரு பெரிய போஸ்ட். ஆனா பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு பெரிய போஸ்ட் கிடையாது. இல்ல ஊர் தலைவர்னா அதுவே ஒரு பெரிய போஸ்ட் தான். அ ஆனா அது ஒண்ணும் பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு பெரிய போஸ்ட் கிடையாது. ஆனா யாராவது ஊருக்கே தலைவர் ஆனா கூட, அதிலேயே இவ்ளோ தூரத்துக்கு அவங்களுக்கு கர்வம் வந்துருது. நான் பெரிய ஆளு. நான் ஊரே கட்டுப்படுத்துறேன். நான் சொன்னா இந்த ஊர் மக்கள்லாம் கேட்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. நீங்க ஊர விடுங்க. ஏன் ஒரு குடும்பத்திலேயே ஒரு குடும்பத் தலைவர் இருந்தாருன்னா, அவருக்கே எவ்வளோ கர்வம் இருக்கும். தன்னோட வீட்ல உள்ளவங்க அவங்க பேச்ச கேட்கலன்னா அவருக்கு தாங்காது அது. பெரிய அடி, தடி, பெரிய ஒரு கோஷம், பக்கத்து வீட்டுக்கு கேட்கிற அளவுக்கு திட்டுறது, வைக்கிறது, அவருடைய பொய் கர்வத்துல அந்த அளவு வெளிய வந்துரும். ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் தலைவரா இருக்கும்போதே, எந்த அளவு ஒருத்தர் கர்வத்தோட நடந்துக்கிறார். இப்போ அவரு ஊருக்கே தலைவரானா எவ்வளோ கர்வம் இருக்கும். ஒரு அ ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நாட்டுக்கு தலைவரா இருக்கும்போது, இல்ல ஒரு மாநிலத்துக்கு தலைவரா இருக்கும்போது, அப்போ எவ்வளோ தூரத்துக்கு கர்வம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரபஞ்சத்துக்கே தலைவரா இருக்காருன்னா, அப்ப என்ன சொல்ல முடியும்? ஆனா அப்படிப்பட்ட ஒரு கர்வத்தினால என்னோட செயல செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, பிரம்மாதேவர் கிருஷ்ணர்ட்ட பிரார்த்தனை பண்றாரு அப்படிங்கிறது நம்ம பாகவதத்துல 2வது கண்டத்துல பார்க்கிறோம். அப்ப அந்த மாரி ஒரு தொந்தரவு வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை செய்றார். படைப்பு பகவான் கிருஷ்ணரே எடுத்து பண்றார். அழிவையும் எப்படி பகவானுடைய இச்சையின் காரணமா இந்த பிரபஞ்சம் அழிக்கப்படுது. அனந்த தேவர் எப்படி அழிக்கிறார்? அனந்த தேவர்கிட்ட எப்படி அப்புறம் ருத்ரர்கள் இந்த அக்னிய வைத்துக்கொண்டு அவங்களும் இந்த பிரபஞ்சத்த அழிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாகவத்துல பார்க்கிறோம். இப்ப பகவானுடைய இச்சை இல்லாம அழிக்க முடியாது. இப்ப அததான் பிரபுபாதர் இங்க சொல்றாரு. இப்ப இந்த காலத்துல கூட நெறைய பேர் இருக்காங்க. நெறைய எஸ்பெஷலி விஞ்ஞானிகள், பேரளவான விஞ்ஞானிகள்லாம் நெறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆட்டம் பாம், அணு ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அணு ஆயுதங்கள் மூலமா அவங்க இந்த லோகத்தையே அழிச்சிட முடியும். ஒரு நாட்ட அழிச்சிட முடியும். அ இந்த லோகத்தையே அழிச்சிடலாம். அப்படின்னும் அவங்க நெனைக்கிறாங்க. இப்போ லோகத்த அழிக்கிறதுக்கான முயற்சியில அசுரர்கள் எப்பவுமே இருப்பாங்க. இப்பவும் அணு ஆயுதங்கள் மூலமா அழிக்க பார்க்குறாங்க. ஆனா, பிரபுபாதர் சொல்றார், இந்த அணு ஆயுதம் ஒண்ணும் இந்த லோகத்த அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது கிடையாதாம். ம். அதுவும் பகவானோட கிருபை இல்லாம அழிக்க முடியாது. இப்போ அணு ஆயுதம் பூமிய அழிக்கிறதுக்காக பார்க்கிறோம். ஆனா பூமி தேவிய அழிக்கிறதுக்காக பூமி தேவி அ ஒரு அசுரன் புளூட்டோனிக் ரீஜியன் ஒரு பாதாளத்துக்கு தள்ளி அந்த கடல்ல போய் விழுந்ததே, அப்புறம் பகவான் அத காப்பாத்துனாருங்கிறதையும் பார்க்கிறோம். இப்போ பூமிய அழிக்கணும்னு நெனச்சா கூட, பகவானுடைய கிருபை இல்லாம அத செய்ய முடியாது.
ஆனா பகவான் பாதுகாக்கிறாருங்கிறத பார்க்கிறோம். பூமி தேவி பிருத்திவிய பகவான் பாதுகாத்தார். அவர் வராக அவதாரம் எடுத்தப்போ, பூமி தேவி துக்கத்துல இருந்தப்போ அவருடைய அவருடைய தந்தத்துல பகவான் வராகர அவதாரம் எடுக்கும்போது, ஒரு அந்த மூர்த்தியில அவருடைய இருக்கக்கூடிய அந்த அ டஸ்க்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அ என்னன்னு சொல்லுவாங்க? நீங்க இந்த காட்டு பன்றிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது கூட ஒரு எப்படி ஒரு யானைக்கு வந்து தந்தம் இருக்கோ, அதே போல இதுக்கும் இருக்கும். அதுலருந்து எப்படி பகவான் வந்து இந்த பூமி தேவிய காப்பாற்றினார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ பகவானுடைய இச்சை இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம இந்த பிரபஞ்சத்த அழிக்கணும்னாலும் சரி, இல்ல பாதுகாப்பு செய்யணும்னாலும் சரி, இல்ல படைக்கணும்னாலும் சரி, பகவானுடைய அனுக்கிரகம் இல்லாம எதுவுமே கிடையாது. இப்போ அர்ஜுனாவும், ம் அஸ்வத்தாமனும் விட்ட அந்த பிரம்மாஸ்திரம் இந்த லோகத்துக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு தெரிஞ்சனால, பகவானோட ஆசைக்கு இணங்க எப்படி அர்ஜுனர் வந்து மறுபடியும் இந்த 2 ஆயுதத்தையும் மீண்டும் அது வந்து தன்னுடைய வசத்துக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாம் பகவானோட அனுகிரகத்துல தான் இருக்கு. பகவானுடைய இச்சை இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்ல. பகவானோட இச்சை இருந்தா மட்டும் தான் ஒருத்தர் என்ன செய்யணுமோ செய்ய முடியும். பகவானுடைய இச்சை இல்லாம, அவருடைய விருப்பம் இல்லாம, அவருடைய கருணை இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ஆன்மீக வாழ்க்கையிலயே நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணோம் அப்படின்னா, கிருஷ்ணருடைய அனுகிரகம் வேணும். அதாபி தேவ பதாம்புஜத்வய பிரசாத லேசானு கிரகித்த ஏவஹி ஜானாதி தத்துவம் பகவான் மகிம்னோ சான்யயே கோபி சிரம் விசின்மன்னு பாகவதம் சொல்லுது. அதாபி தேவ பதாம்புஜத்வய பகவானுடைய திருப்பாதத்துக்கு ஒருத்தர் தொண்டு செய்தா கூட பிரசாத லேசானு கிரகித்த ஏவகி பகவானுடைய அனுகிரகம் கொஞ்சம் லேசாவது இருந்தா மட்டும்தான் அதுக்குள்ள வருமா. பகவானுக்கு பக்தி பண்றதுன்னா அவ்வளவு வந்து எளிது கிடையாது. பகவானோட கிருபை இல்லாம அதை செய்ய முடியாது. பகவானுடைய கிருபை இருந்தது அப்படின்னா நம்ம அவருக்கு பக்தி பண்ண முடியும். இப்போ படைப்பு, அழித்தல், காத்தல் மட்டும் கிடையாது. மோட்சம் அடையணும்னா கூட பகவானுடைய அனுகிரகம் வேணும். அதனாலதான் பாகவதத்துல பார்க்கிறோம். அகாமா சர்வகாமாவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன எதேத புருஷம் பரம். நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் சரி, சர்வ காமாவா இருக்கியா? அகாமா எனக்கு காமமே கிடையாது. வெறுமனே பக்தி பண்ணணும்னு தான் இருக்கேன்னு பக்தி யோகியா இருக்கியா? இல்ல மோக்ஷ காமா எனக்கு காமமும் கிடையாது. பக்தி ஆ பண்ணுங்கிறது தான் இருக்கு. அதே போல எனக்கு எல்லா காமமும் இருக்கு. இல்ல எனக்கு மோக்ஷங்கிற ஒரு காமம் இருக்கு. எதுனாலும் சரி, அம் தீவிரேன பக்தி யோகேன பகவான் அதோக்ஷதருக்கு பக்தி தீவிரமா பண்றது மூலமா நம்ம வேண்டிய ஆசைகள பூர்த்தி பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கு. படைத்தல், காத்தல், அழித்தல் மட்டும் கிடையாது. பகவானுக்கு பக்தி பண்ணா கூட அவருடைய அனுகிரகம் இல்லாம செய்ய முடியாது. அதனால தான் ஆன்மீக வாழ்க்கையில அனுகிரகங்கிறது முக்கியம். அதனால தான் நம்ம வந்து ஆரம்பத்திலேயே அந்த நமஸ்கிருத்தியம்னு நல்லா பார்த்தோம். இப்ப இந்த நமஸ்கிருத்தியம்ங்கிறது நமக்கு மேல உள்ளவங்கள்ட்ட இருந்து அனுகிரகத்த எதிர்பார்க்கிறோம்னு அர்த்தம். நம்ம யாருக்கு நமஸ்காரம் பண்ணுவோம்? பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். வைஷ்ணவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். அப்படி நமஸ்காரம் பண்ணும்போது அவங்களுடைய அனுகிரகத்த எதிர்பார்க்கிறோம்னு அர்த்தம். ஒரு சீடன் குருக்கு நமஸ்காரம் பண்ணுவார். குரு வந்து நமஸ்காரம் பண்ண மாட்டார். குரு வந்து ஆசீர்வாதம் குடுப்பார். குரு ஆசீர்வாதம் குடுப்பார். ஆன்மீக ஆசீர்வாதம், பௌதிக ஆசீர்வாதம் கிடையாது. உடல நல்லா வைத்திருக்கிறது வந்து ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. உடல நல்லா வைத்திருக்கிறது வந்து அசுரர்கள் தான் நல்லா வைத்துக்கிட்டு அத அனுபவிக்கணும்னு நெனைப்பாங்க. சித்தர்கள் இந்த உடல பராமரிக்கிறதுக்கு எந்த அளவு உடல பாத்துக்கணுமோ அத வச்சு பாத்துக்கிடுவாங்களே தவிர, அவங்க ஒரு ஆன்மீக குருட்ட ஆசீர்வாதம்னு கேட்கும்போது, ஆன்மீக முன்னேற்றத்துக்கான ஆசீர்வாதம் தான். இப்போ ஒரு சீடன் குரு கிட்ட நமஸ்காரம் பண்ணுவான். நமஸ்காரம் குரு வந்து சீடனுக்கு பண்ண மாட்டார். அவர் ஆசீர்வாதம் குடுப்பார். அப்ப நம்ம நமஸ்காரம்னு பண்ணும்போது, மேல உள்ளவங்கட்ட இருந்து நம்ம தயாவ எதிர்பார்க்கிறோம், கருணை எதிர்பார்க்கிறோம், ஆசீர்வாதத்த எதிர்பார்க்கிறோம்னு சொல்லி அர்த்தம். இப்ப ஆன்மீக வாழ்க்கைனாலே இந்த ஆசீர்வாதத்த அடிப்படையா வைத்து தான் இருக்கு. ஏன்னா, பகவானுடைய இச்சை இல்லாம அ எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. அனுக்கிரகம் இல்லாம இத செய்ய முடியாது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப 33வது ஸ்லோகம். ததா ஆசாத்ய தரசா தாருணம் கௌதமி சுதம் பபந்தாமஸ்ரதாம் ராக்ஷ பசும் ரசனயா யதா. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் சிவந்து தாமிர குண்டுகளைப் போல் கோபத்தால் காட்சியளித்த சீற்றமடைந்த கண்களுடன் கௌதமியின் மகனை சாமர்த்தியமாக கைது செய்து
அவனை ஒரு மிருகத்தை போல் கயிறுகளால் கட்டினார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பொருளுரை படிக்கணுமா? ம். பொருளுரை. அஸ்வத்தாமனின் தாயாகிய கிருபி கௌதமரின் குடும்பத்தில் பிறந்தவள் ஆவாள். இஸ்லோகத்தில் உள்ள குறிப்பிடத்தக்க கருத்து என்னவெனில், அஸ்வத்தாமன் பிடிபட்டு ஒரு மிருகத்தை போல் கயிறுகளால் கட்டப்பட்டான். அர்ஜுனன் அவரது கடமையின் தர்மம் பகுதியாக ஒரு பிராமணரின் இந்த மகனை மிருகத்தை போல் கைப்பற்ற வேண்டியிருந்தது. ஸ்ரீதர் சுவாமியின் இக்கூற்று பின்வரும் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றால் உறுதி செய்யப்படுகிறது. அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியருக்கும் கிருபிக்கும் பிறந்த தகுதியுள்ள ஒரு மகன் ஆவான். ஆனால் அவன் தன்னை இழிவான வாழ்வில் ஈடுபடுத்திக் கொண்டதால் அவனை ஒரு பிராமணராக நடத்தாமல் ஒரு மிருகத்தை போல் நடத்தியது சரியானது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. எஸ். இப்போ கௌதமி சுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. கௌதமி அப்படிங்கிறது அஸ்வத்தாமனுடைய அம்மா பேரு. ஆனா அஸ்வத்தாமனோட அம்மாவுக்கு ஏன் கௌதமின்னு பேரு அப்படின்னா, அவங்க கௌதம குலத்துல வந்தனால அவங்களுக்கு கௌதமின்னு பேரு. அவங்களுடைய இன்னொரு பேரு கிருபி. கிருபாச்சாரியன் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வந்து சகோதர சகோதரிகள். அதுல கிருபி வந்து துரோணாச்சாரியர் கல்யாணம் பண்றார். அந்த கிருபிக்கும் துரோணாச்சாரியருக்கும் பிறந்த பையன் தான் அஸ்வத்தாமன். அந்த அஸ்வத்தாமனை இங்க கௌதமி சுத, கிருபி சுதன்னு நம்ம சொல்லலாம், இல்ல கௌதமி சுத, எல்லாமே ஒண்ணுதான். எப்படி நம்ம வந்து அர்ஜுனன் வந்து கௌந்தேய அப்படின்னு சொல்றோம். ஏன்னா குந்தியுடைய பையனுக்கு கௌந்தேய அப்படின்னு சொல்லி பேரு. அதே போல பாண்டவ அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டவர்களை சொல்றோம். ஏன்னா பாண்டவருடைய பசங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாண்டவர் அப்படின்னு சொல்லி பேரு. நம்ம இந்த இடத்துல கூட நிறைய இடத்துல பார்த்தோமே, திரௌணினா துரோணாச்சாரோட பையனால திரௌணி அப்படின்னு பேரு. அதே போல இங்க கௌதமி அப்படிங்கிறது கௌதம குலத்துல பிறந்தனால கிருபி அவங்களுக்கு கௌதமின்னு பேரு. அப்படிப்பட்ட அவங்களுக்கு பையனா பிறந்தனால கௌதமி சுத்தன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க அர்ஜுனன் வந்து ரொம்ப கோபத்தோட, சிவந்த கண்களோட, இங்க வந்து காப்பரி ஐஸ், தாமிரம், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தாமிர அக்ஷ, தாமிரம்னு சொல்லி ஒரு ஒரு வஸ்து இருக்கு இல்லையா? தமிழ்லயும் அது தாமிரம் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான இந்த தாமிர பாத்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. நல்ல அது வந்து ஒரு நல்ல ஒரு சிவப்பா இருக்கும். அந்த மாதிரியான சிவந்த கண்களோட இருக்காங்க. ஏன்? செப்பு பாத்திரம். செப்பு. எஸ். சோ எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிவந்த கண்களோட இருக்காருன்னா, அர்ஜுனர் கொல்றதுக்கு வர்றாருன்னா கண்டிப்பா கோபத்தோட தானே கொல்ல வர்றாரு. பட் எதுக்காக கொல்ல வர்றார்? கதை நமக்கு தெரியுமே. பாண்டவர்களுடைய 5 பசங்களையும் இரவு தூங்கும் போது தலையை கொய்துட்டான். மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சிருக்கான். அப்ப கோவம் வருமா வராதா? பக்தர்கள் என்ன அருவவாதிகளா என்ன? கோவம் வராம இருக்கிறது? கோபம் எல்லாம் வரத்தான் செய்யும் பக்தர்களுக்கு. பகவானுக்கும் சரி, பக்தர்களுக்கும் சரி கோபம் வரும். கோபம் அப்படிங்கிறது ஆன்மீக வாழ்க்கையில கிடையாதுன்னு கிடையாது. ஆன்மீக வாழ்க்கையில கோபங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் தான். அது ஒண்ணும் ஆன்மீகவாதிகள்னா கோபப்படக்கூடாது, கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. அதர்மம் நடக்கும்போது நமக்கு கோபம் வரல அப்படின்னா, அப்ப நம்ம எப்படி ஆன்மீகவாதியா இருக்க முடியும்? இப்போ அதர்மம் நடந்திருக்கு. அதர்மம் நடந்தப்போ நம்ம வந்து கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து நாஸ்திக பேச்சு. அதர்மம் வந்திருக்குன்னா, அப்ப அங்க நம்ம கோவப்படத்தான் செய்யணும். இது எதார்த்தமான உண்மையும் கூட. இப்போ பாண்டவர்களுடைய பசங்கள வந்து இந்த அளவு இரவுல எந்த விதமான தர்மத்தையும் கடைபிடிக்காம, அதுவும் இல்லாம அ அது ஒண்ணும் ஒரு போர் புரியிற நேரமும் கிடையாது. அதுவும் இல்லாம அதுவும் சின்ன பசங்கள வந்து அதுவும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்துல கொன்றுருக்கான்னா, எவ்வளவோ அதர்மங்கள்லாம் செஞ்சிருக்கானே இந்த அஸ்வத்தாமன். இப்போ அவன கொல்லணுங்கிற அந்த கோபத்தோட தான் வர்றார். அவனுடைய பிராமணரோட பையனா இருந்தா கூட, இப்போ இங்க இருந்து பசும் ரசனையா யதா, ஒரு விலங்கு வந்து எப்படி நம்ம சங்கிலியால கட்டி போடுவோமோ, நம்ம நெறைய பேர் வீட்ல நாய் இருக்கும். என்னதான் நாய் நம்ம செல்ல பிராணின்னு சொன்னாலுமே, நாய நம்ம வந்து ஒரு கயித்த போட்டு கட்டத்தானே செய்றோம். ஏன் நம்ம மாட கூட கட்டி போடுறாங்க. அது நெறைய பேர் வீட்ல யானைய கூட சில இடத்துல கோவில்கள் எல்லாம் கட்டி போடுவாங்க. பொதுவா அப்போ விலங்குகள கட்டி போடுவோம். ம். அது அது ஒரு விலங்குங்கிறனால தானே கட்டி போடுறோம். விலங்குனா அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு அ அது வந்து என்ன சொல்லலாம்? ஜடதி. அது வந்து அதுக்கு ஒரு அந்த அளவு புத்தி கிடையாது. ஒரு விலங்குனாலே புத்தி கிடையாது. ஒருத்தன வந்து விலங்குன்னு திட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, புத்தி இல்லாம நடந்துக்கிட்டான்னா அவன விலங்குன்னு திட்டுவாங்க. இப்ப இங்க பசும்னா விலங்குன்னு அர்த்தம். ஒரு விலங்க கயித்தால கட்டுறது போல அஸ்வத்தாமன கட்டுனான்னு சொல்லும்போது, அஸ்வத்தாமன அசிங்கப்படுத்திருக்காங்கன்னு தான் அர்த்தமாகுது. ஆனா
அது ஒண்ணும் தவறு கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல வந்து அவன் செஞ்சுட்டான். அவன் ஒரு பிராமணர். கௌதமி சுதன்னு சொல்லும்போதே, கௌதமி சுதான்னா இப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில வந்த ஒருத்தன் அப்படின்னு வருதே. கௌதமர்னாலே கௌதம ரிஷினாலே கௌதம கோத்திரம்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல அ ஒரு ஒரு கோத்திரமா சாஸ்திரத்திலயும் சொல்லப்படுது. அது ஒண்ணும் ஒரு அசுர கோத்திரம் கிடையாது. கௌதம கோத்திரம்னா, சரி அது ஒரு சாதுக்கள் இருக்கக்கூடிய ஒரு கோத்திரம் தானே! அப்படிப்பட்ட அந்த கோத்திரத்திலிருந்து வந்த அந்த கௌதமியுடைய பையன், அவன விலங்கு போல ட்ரீட் பண்ணி அவன கயித்துல கட்டி போட்டுருக்காங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் அவன அசிங்கப்படுத்தினது போல தான் இருக்கு. ஆனா அது நியாயப்படுத்துறது தான். அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றார். ஏன்னா அவன் விலங்கு போல ஒரு காரியத்த தான் செஞ்சிருக்கான். எந்த விதமான தர்மத்தையும் கடைபிடிக்காம செஞ்சனால, அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு குலத்துல இருந்து வந்தாலுமே சரி, மிகப்பெரிய ஒரு பிராமணரோட பையனா இருந்தாலுமே சரி, அவன கைது செஞ்சதுல தவறு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுது. அடுத்த ஸ்லோகம் 34. शिबिराय निनिषन्तं रज्ज्वा बद्ध्वा रिपुं प्राहार्जुनं प्रकुपितो भगवान् अम्बुजेक्षणः. ஹரே கிருஷ்ணா यस பிரபு. वासिंग है। ஹரே கிருஷ்ணா हम्म। பிரபு. மொழிபெயர்ப்பு. அஸ்வத்தாமனை கட்டிய பிறகு அர்ஜுனன் அவனை ராணுவ முகாமிற்கு கொண்டு செல்ல விரும்பினார். பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் தமது கமல கண்களுடன் நோக்கியவாறு கோபாவேசத்துடன் இருந்த அர்ஜுனனிடம் பேசினார். பொருளுரை. அர்ஜுனன் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிய இருவருமே கோபமான மனோநிலையில் இருப்பதாக இங்கே விவரிக்கப்படுகின்றனர். அர்ஜுனனின் கண்கள் சிவந்த தாமிர குண்டுகளைப் போல் காட்சியளித்தன. ஆனால் பகவானின் கண்களோ தாமரை மலர்களைப் போல இருந்தன. அர்ஜுனனின் கோபமான மனோநிலையும் பகவானின் கோபமான மனோநிலையும் சமநிலையில் இருப்பவை அல்ல என்பதையே இது குறிக்கிறது. பகவான் உன்னதமானவர் என்பதால் அவர் எல்லா நிலைகளிலும் பூரணமாகவே இருக்கிறார். அவருடைய கோபம் ஜட இயற்கை குணங்களுக்கு அடிமைப்பட்டுள்ள ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவின் கோபத்தை போன்றதல்ல. அவர் பரிபூரணமானவர் என்பதால் அவரது கோபமும் மகிழ்ச்சியும் சமமானவையே. அவரது கோபம் ஜட இயற்கையின் முக்குணங்களில் வெளிப்படுத்துவது இல்லை. அவரது பக்தர்களிடம் இறக்கப்படுவதாக காட்டிக்கொள்ளும் பொழுது மட்டுமே அதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே எச்சூழ்நிலையிலும் மாறாதவரான அவர் கோபப்பட்டாலும் அவரது கோபத்தை தூண்டிய பொருள் பெருமைக்கு உரியதாகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தாமிரக்ஷ அப்படின்னு சொல்லி அர்ஜுனாவுடைய கண்கள் இருந்ததுன்னு போன ஸ்லோகத்துல சொல்றோம். ஆனா இங்க பாக்குறோம் கிருஷ்ணரை சொல்லும்போது அம்புஜ ஈக்ஷணஹா. அம்புஜ அப்படின்னா அம்புஜம்ங்கிறது அம்புங்கிறது தண்ணி. தண்ணில பறக்கக்கூடிய இதுக்கு அம்புஜன்னு பேரு. அது தாமரையை குறிக்குது. ஏன்னா தாமரை வந்து தண்ணியில தானே தோன்றுது. அம்புஜேக்ஷணகனா தாமரை போன்ற கண்களை கொண்டவர்னு அர்த்தமா. அர்ஜுனனை சொல்லும்போது தாமரக்ஷ, ஆனா கிருஷ்ணரை சொல்லும்போது இங்க அம்புஜேக்ஷணக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் எப்பவுமே ஒரு அஹ், திவ்யமான ஒரு தலத்துல இருக்கார் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகம் சொல்லுது. பகவான் அவர் வந்து ஒரு ஒரு இனிமையான ஒரு என்ன சொல்லலாம் பிரசாந்தமா தாமரை கண்களோட அர்ஜுனனை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அர்ஜுனனா கோபத்துல இருக்கார் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதர் அதை விளக்கம் கொடுக்கிறார். எப்படி வந்து பகவானுடைய செயல்கள் எல்லாமே திவ்யமானவை. கிருஷ்ணர் கீதையில இருந்து சமோகம் சர்வபூதேஷு நமேதேஷு அஸ்தின பிரியக, நான் எல்லாருக்கும் சமமானவன்கிறது சொல்றாரு. அதனால பகவான் வந்து பாரபட்சம் பார்க்கிறார் அப்படிங்கிறது கிடையாது. அவர் பாரபட்சம் பார்க்கிறார். ஆனா அவரோட பாரபட்சம் வந்து பாரபட்சம் பௌதிகமா இருக்கிறது கிடையவே கிடையாது. பகவான் கோவப்பட்டாலுமே சரி, அவரு இனிமையா பேசினாலும் சரி, இல்ல பகவான் கோவமா பேசினாலுமே சரி, இல்ல பகவான் வந்து சாந்தமா இருந்தாலுமே சரி, அது எல்லாமே நமக்கு நல்லதுதான். பகவான் சாந்தமா நரசிம்ம அவதாரத்துல பிரகலாதர்ட்ட பேசினான்னா பிரகலாதருக்கு நல்லது. ரொம்ப கோபமா மிகப்பெரிய கோபத்தோட ஹிரண்யகசிபுடைய உடம்ப கிழிச்சு, அவனுடைய குடல எடுத்து சிறு குடல எடுத்து தனக்கு மாலையா போட்டு கோவமா இருந்தாரே, அதுவும் நல்லதுதான் ஹிரண்யகசிப்புக்கு. அதே போல பகவான் அர்ஜுனன் கிட்ட ரொம்ப இனிமையா பகவத்கீதை பேசுறார். அதுவும் அர்ஜுனருக்கு நல்லதுதான். அதே போல கிருஷ்ணர் ரொம்ப கண்டிச்சு அசுரர்கள பத்தி பேசுறார். எப்படி பகவத்கீதையில கிருஷ்ணர் அசுரர்களுடைய குணங்கள சொல்லும்போது, ஈஸ்வரோகம், அகம்போகி, சித்தோகம், பலவான் சுகின்னு சொல்லி
அசுரர்களுடைய குணங்கள் எல்லாம் சொல்லும் போது அது கண்டிச்சு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே அசுரர்களுக்கு நல்லதுதான். அப்போ பகவான் வந்து என்ன பேசினாலும் சரி, அவருடைய என்ன குணமானாலுமே சரி, என்ன லீலையானாலுமே சரி, எல்லாமே நல்லதுதான். பகவானுக்கு வந்து நல்லது, கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. பகவான் எத செஞ்சாலும் அது நல்லது மட்டும்தான். நமக்கு வேணா பகவான் செஞ்சது கெட்டது போல தெரியலாம். கிருஷ்ணர் ராசநடனம் செஞ்சாரு, பிற மனைவிகளோட நடனம் ஆடுனாரு, அது கெட்டது. கிருஷ்ணர் வந்து போர் புரிய மாட்டேன்னு சொன்ன ஒரு நல்ல குணமுள்ள அர்ஜுனன போர் புரிய வச்சாரு. அவன வந்து அவன் அஹிம்சை அப்படின்னு சொல்லி போன பாதையிலிருந்து அவனை ஹிம்சை செய்ய வச்சாரு. அதனால கிருஷ்ணர் நல்லது கிடையாது. கிருஷ்ணர் வந்து 1 மனைவியா, 2 மனைவியா, 16,108 பேர மனைவி மணந்திருக்காரு. அது நல்லது கிடையாது. அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடிக்கிட்டே போகலாம். பகவானுக்கு இது நல்லது கிடையாது, அது நல்லது கிடையாது. இதுதான் நல்லது. கிருஷ்ணர் வந்து வெண்ண திருடினது நல்லது கிடையாது. ஆனா சமத்தான பையனா, அர்ஜுனா ராமா வந்து எப்படி அப்பா என்ன சொன்னாரோ உடனே கேட்டாரு. அது நல்லது. இப்படி நம்ம வேணா இது நல்லது, அது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா பகவான பொறுத்தவரைக்கும் எல்லாமே நல்லதுதான். ஆ பலா, அபலா, மனோதர்மம். ஒரு மனோதர்மத்துல இருக்கும்போது தான் நம்ம வந்து இது சரி, அது தவறுன்னு சொல்லி நினைச்சுட்டே இருப்போம். ஆனா பகவான் வந்து நம்மளுடைய மனசு கட்டுப்பாட்டுக்குள்ள, இல்ல நம்மளுடைய அ மனதால செய்யக்கூடிய இந்த கற்பனைக்கு உட்பட்டவர் அவர் கிடையாது. அவர பொறுத்தவரைக்கும் அவர் எது செஞ்சாலுமே சரி மட்டும் தான். அ நம்மளுடைய பௌதிகமான ஒரு கண்ணோட்டத்துல இருந்து தான் இது நல்லது, அது கெட்டதுன்னு பார்க்கிறோம். பகவானுக்கு நல்லது, கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. அவர் என்ன செஞ்சாலுமே சரி, அது பரம நல்லது. அதுதான் அந்த வேறுபாடு. இப்போ அர்ஜுனர் அவர் வந்து ஒரு கட்டுண்டாத்மாங்க ஒரு நிலைய வந்து அவரு வெளிப்படுத்துறனால, அவருக்கு இந்த மாரியான ஒரு கோவம் வருது. ஆனா பகவான் திவ்யமான நிலையில இருக்கார். அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இங்க பிரபுபாதர் வந்து இங்க சொல்ல வர்றார். அதுக்காக பகவானுக்கு கோபம் வராதுன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. பகவானுக்கு கோவம் வரும். அதுதான் பிரபுபாதர் கடைசி ஸ்லோகத்துல சொல்றாரு. பகவான் கோவப்பட்டா கூட, யாரு மேல கோவப்படுறாரோ அவங்களுக்கு நல்லது தான் நடக்குதாம். பகவான் யாரையாவது பார்த்து சிரிப்பு குடுத்தாலும் அதுவும் நல்லதுக்கு தான். எப்படி அ பீஷ்மர கிருஷ்ணர் பார்க்க வர்றார். ஆனா நல்ல ஒரு பிரசன்னமான ஒரு ரூபத்துல வர்றார். அதுவும் பீஷ்மருக்கு நல்லது. இல்ல கிருஷ்ணர் கோபத்தோட ஹிரண்யகசிப வதம் செய்றார். கோபத்தோட கம்சன குத்துறார். நெறைய பேர கோபத்தோட கிருஷ்ணர் அழிச்சிருக்கார். அது எல்லாம் யார் மேல கோவப்பட்டாரோ, அவங்க எல்லாருக்குமே நல்லது தான் நடக்குது. பகவான் திவ்யமான நிலையில இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கத்த தான் பிரபுபாதர் இந்த பொருளுரையில சொல்லியிருக்கார். 35வது ஸ்லோகம். மைனம் பார்த்தார்ஹசி த்ராதும் பிரம்மபந்தும் இமம் ஜஹி யோசாவனாகச சுப்தான் அவதீன் நிஷிபாலகான். ஹரே ம். கிருஷ்ண சலோத்தனம் பிரபு. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஓ அர்ஜுனா, ஒரு பிராமணரின் உறவினனான பிரம்மபந்து இவன் குற்றமற்ற சிறுவர்கள் உறங்கும் பொழுது அவர்களை கொன்றவன் என்பதால் இவனுக்கு கருணை காட்டி இவனை நீ விடுவித்து விடக்கூடாது. பொருளுரை. பிரம்மபந்து என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். ஒரு பிராமணரின் குடும்பத்தில் பிறந்தும் பிராமணன் என்று அழைக்க தகுதி பெறாதவன் பிராமணரின் உறவினன் அல்லது பிரம்மபந்து என்று அழைக்கப்படுகிறான். பிராமணன் என்றல்ல. உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதியின் மகன் உண்மையில் நீதிபதி அல்ல. ஆனால் அவரது மகனை மதிப்பிற்குரிய நீதிபதியின் உறவினன் என்று அழைப்பதில் தீங்கில்லை. எனவே பிறப்பினால் மட்டுமே ஒருவர் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி ஆகிவிடுவதில்லை. அவ்வாறுதான் பிறப்புரிமையால் மட்டுமே ஒருவர் பிராமணர் ஆகிவிடுவதில்லை. மாறாக ஒரு பிராமணருக்குள்ள தகுதிகளை அவர் பெற்றிருக்க வேண்டும். தகுதியுள்ள மனிதருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதியின் பதவி கிடைக்கிறது. அவ்வாறுதான் தகுதியுள்ள மனிதருக்கு மட்டுமே பிராமணரின் பதவி கிடைக்கிறது. பிராமணர் அல்லாத ஒரு குடும்பத்தில் ஒருவர் பிறந்திருந்தாலும் அவரிடம் நல்ல தகுதிகள் காணப்படுமானால் தகுதி பெற்ற அவரை ஒரு பிராமணராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைப் போலவே பிராமண குடும்பத்தில் பிறந்துள்ள ஒருவருக்கு பிராமணருக்குள்ள தகுதிகள் இல்லை என்றால் அவரை பிராமணர் அல்லாதவராகவே பாவிக்க வேண்டும். இத்தகையவர் ஒரு பிராமணரின் உறவினர் எனப்படுகிறார். எல்லா மத கொள்கைகளுக்கும் வேதங்களுக்கும் பரம அதிகாரியான ஸ்ரீ கிருஷ்ணரே இவ்வேறுபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கான காரணத்தை அவர் பின்வரும் ஸ்லோகங்களில் விளக்குகிறார். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.
தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நீதி கட்சிகள்ல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, தொண்டர்களுக்கு இந்த ஸ்லோகத்த நம்ம அனுப்பலாம். ஓ! இந்த அளவுக்கு வேதம் சரியாத்தான் சொல்லுதுங்கிறத அவங்களும் புரிந்து கொள்வாங்க. குலத்தால ஒருத்தன் பிராமணன் கிடையாது. அப்படி ஒருத்தன் பிராமணனா பிறந்து பிராமண குடும்பத்துல செயல்கள் செய்யும்போது, அந்த செயல்கள் வந்து பிரம்ம நிலையில இல்லாத பட்சத்துல, அவன் வந்து பிரம்ம பந்துன்னு அழைக்கப்படணுமே தவிர, அவன் பிராமணன் கிடையாது. எப்படி பிறப்பால ஒருத்தர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிட முடியாது. ம். உயர்நீதிமன்றத்துக்கு ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா, அவங்களுக்கு பையனா பிறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உயர்நீதிமன்றத்துடைய அ ஜட்ஜுக்கு பையனா பிறந்தீங்கன்னா, இந்த உயர்நீதிமன்ற ஜட்ஜுக்கு பையன்னு தான் உங்கள சொல்லுவாங்களே தவிர, தகுதி இல்லாம உங்கள வந்து நீதிபதின்னு சொல்லிட மாட்டாங்க. இப்ப உயர்நீதிமன்றத்துக்கு நம்ம நீதிபதி ஆனா கூட, தகுதிய வளர்த்துக்கிற அடிப்படையா வைத்து தான் இருக்கு. இப்போ தகுதிய அடிப்படையா வைத்து தான் சாஸ்திரத்துல பிராமணனா, சத்திரியனா, வைஷ்யனா, சூத்ரனான்னு சொல்லப்பட்டிருக்கு. தகுதி இல்லாத பட்சத்துல அவன் அந்த நிலையில பிறந்திருந்தா கூட, அவன் அந்த நிலையில இருக்கக்கூடிய இத கிளைம் பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு நேர் பிரமாணமா பகவான் கிருஷ்ணரே இங்க கண்டிக்கிறார். அ கிருஷ்ணர் பொதுவா இந்து மதத்துலன்னு சொல்லக்கூடியதுல, கிருஷ்ணர் வந்து அதிகாரியா வந்து ஏத்துக்கிறாங்க. அப்படின்னு வெளிய உள்ள மக்களே சொல்லுவாங்களே, கிருஷ்ணர் தான் உங்க கடவுள் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர் இங்க இருந்து பிரம்ம பந்தும் இமம் ஜஹி அப்படின்னு சொல்றார். இவன் பிராமணன் கிடையாது, பிரம்மாவுடைய பந்து. பிராமணனுடைய பந்து தான். அந்த குடும்பத்துல பிறந்த இவனே தவிர, இவன் பிராமணன் கிடையாதுங்கிறத கிருஷ்ணர் நிரூபிக்கிறார். அப்போ கிருஷ்ணரே சொல்றார், ஒருத்தனோட குணத்த அடிப்படையா வைத்து தான் இருக்கு. அது கிருஷ்ணர் கீதையிலயும் சொல்லியிருக்கார். சத்து ம் என்ன ஸ்லோகம் அது? சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விவாகசக அப்படிங்கிறார். 4 வகையான வர்ணங்கள் வந்து பிறப்பால கிடையாது. அதோட செயலால் அடிப்படையா வைத்து தான் இருக்கு. குணத்தின் அடிப்படையா வைத்து தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். அப்போ இங்கேயும் கிருஷ்ணர் அத வந்து கன்ஃபார்ம் பண்றார். பகவத்கீதையில பேசுறது கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்திலயும் சொல்றார். பிரம்ம பந்தம் இமம் ஜகினா துரோணாச்சாரியர் மிகப்பெரிய ஒரு பிராமணர், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பிராமணருக்கு இவன் பையனா பிறந்திருக்கானே தவிர, இவன் பிராமணன் கிடையாது. இவன் பிரம்ம பந்து. அதுவும் இல்லாம கிருஷ்ணர் சொல்றார், இவனுக்கு நீ உயிர் பிச்சை குடுக்காதங்கிறார். ஏன்னா, போன ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்னா, அர்ஜுனன் ஒரு விலங்கு போல கட்டி போட்டான் துரோணாச்சாரியோட பையன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கட்டி போட்டான்னா, அப்ப அவன எங்கேயோ எடுத்துட்டு போறாங்க. அவனுக்கு ஏதாவது நீதி பேச போறாங்களோ அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆயிடுது இல்லையா? அட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு என்ன உயிர் பிச்சை குடுக்க பார்க்குற? எவ்ளோ பெரிய ஒரு அநியாயத்த செஞ்சிருக்கான். ஒரு பசங்க வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பாவியான பசங்க. அவங்கள கொன்றுக்கானே! அவங்களுக்கு என்ன விதமான கருணை இவனுக்கு நீ குடுக்க கூடாது. நீ அவன கொல்லலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே சொல்றார். ஒரு பிராமணனோட பையன கொல்லு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். இப்ப பிராமண பையன கொல்லுன்னா, அதுக்காக எல்லா பிராமண பையனும் கொல்லுன்னு சொல்ல வரல. அந்த நிலையில இல்லாத பட்சத்துல, அவன் பிராமணனோட பையன் கிடையாது. அவன் பிரம்ம பந்துவா இருக்கான். மிகப்பெரிய ஒரு பாவ காரியத்த செஞ்சிருக்கான். அதனால அவன கொல்றதுல தவறு இல்லைன்னு சொல்லி, எல்லாருக்குமே அதிகாரி இருக்கக்கூடிய கிருஷ்ணரே சொல்லிட்டார். தாராளமா கொல்லலாம்ப்பா அப்படின்னு. அ தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மத்த குடுக்குறதே பகவான் தான். அப்படிப்பட்ட பகவானே இங்க சொல்லிட்டார். அவனுக்கு என்ன நீ உயிர் பிச்சை குடுக்கணும்னு நெனைக்கிற? அவன நீ தாராளமா கொல்லலாம். அப்படிங்கிறத சொல்றார். அதற்கான காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல நம்ம பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. சோ நான் இந்த வகுப்பு இதோட முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் இருந்தா நம்ம பார்க்கலாம். கிரந்த்ராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். महाभागवत पतित पावन श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा ஹரே कृष्णा कृष्णा हरे हरे, हरे रामा राम रामा हरे हरे. ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவத் பிரணாம் பிரபு. பிரபு, இந்த பிரம்ம எஸ் பந்துன்னு சொல்றீங்களா, அது இன்னொருக்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே பிரம்ம கிருஷ்ணா. பந்துவா? ஆமாங்க பிரபு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரபு. எஸ். மேபி இந்த ஸ்லோகத்தோட பொருளையே ஒரு 2, 3 தடவ படிச்சீங்கனாலே உங்களுக்கு விளக்கம் வந்துடும். இருந்தாலும் நான் சொல்றேன். பிரம்ம பந்து சமஸ்கிருதத்துல பிரம்ம அப்படிங்கிறது பிராமணனை குறிக்கிறது. பிரம்ம பந்துனா அப்படிப்பட்ட பிராமணருக்கு பந்து. பந்துனா இது சமஸ்கிருதம். தமிழ்லயும் பந்துன்னு சொல்லுவாங்க. பந்துனா அவனுக்கு
உறவினன், நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உறவினர். எஸ். சோ இப்ப பிரம்மபந்து அப்படிங்கிறது இவன் பிராமண குடும்பத்துல பிறந்திருந்தா கூட அவன நம்ம பிராமணன்னு சொல்ல முடியாதாம். இப்போ அஸ்வத்தாமன இந்த பிராமணன்னு சொல்லிடலாமே. ஆனா அப்படி பிராமணன்னு இங்க சொல்லல. இந்த பிராமணன் ஒரு பிராமணனுக்கு சம்பந்தம் உள்ளவன் தான் சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ பிராமணன் கிடையாது. அவன் பிராமணன் கிடையாது. ஆனா பிராமண குடும்பத்துல பிறந்தனால ஒரு பிராமணனுக்கு உறவினரா இருக்கான். அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வார்த்தையா பிரம்மபந்துன்னு இருக்கு. பிரம்மபந்து, த்விஜபந்து அதுவும் அப்படிதான். த்விஜன்னா பிராமணர்களை குறிக்கக்கூடியது. இரு பிறப்பு கொண்டவர்களுக்கு த்விஜன்னு பேரு. த்விஜபந்துனாலும் சரி, பிரம்மபந்துனாலுமே சரி எல்லாமே ஒண்ணுதான். இப்போ ஏன் இந்த இடத்துல ஒரு பிராமணனுக்கு பிறந்தா கூட அவன பிரம்மபந்துன்னு சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு விளக்கங்கள் பிரபுபாதர் குடுக்குறார். இப்போ ஒரு உயர்நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி இருக்கார். அவரோட பையன நம்ம வந்து உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதின்னு சொல்லிட முடியுமா? அவர் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருக்கார் அப்பா. அதற்காக பையனும் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதின்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல மாட்டோம். உலகத்து இந்தியால அப்படி சொல்றாங்களா என்ன? உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிங்க, அவங்க பையங்க, அவரும் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதின்னு சொல்லிடுவோமா? இல்லையே. அவன் ஸ்கூலுக்கு போயி, காலேஜுக்கு போயி, சட்டம் படிச்சு, அ அத நல்லா பயிற்சி பண்ணி, அதற்கப்புறம் குணங்கள பெற்றக்கப்புறம் தான், தகுதி வந்தக்கப்புறம் தான், அவனையும் ஓகே, ஜட்ஜ் ஆனக்கப்புறம் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெறுமனே பிறப்பால சொல்லிட முடியாது. அப்போ இங்க அஸ்வத்தாமன் பிறப்பால ஒரு பிராமண குலத்துல பிறந்திருக்கான். ஆனா செயலால பிராமணனுடைய செயல் இல்லாதனால, பிராமண குடும்பத்துல பிறந்த ஒரு அ அவங்களுக்கெல்லாம் ஒரு சொந்தக்காரனா இருக்கான் அப்படின்னு தான் சொல்லும்போது, இது அவன ஒரு இழிவான பேசக்கூடிய ஒரு வார்த்தை. பிரம்மபந்துங்கிறது ஒரு இழிவான ஒரு வார்த்தை. ஒரு திட்டுற வார்த்தை போல. அ இந்த குடும்பத்திலயாடா நீ பிறந்தன்னு சொல்லி திட்டுவாங்கல்ல. ம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்தவனா நீ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அது அவன கொஞ்சம் குறைச்சு பேசுறது தானே. இப்போ அந்த குடும்பத்துல நீ பிறந்தவன்னு சொல்ல முடியாது. அந்த குடும்பத்துல பிறந்தவனுக்கு நீ சம்பந்தப்பட்ட அப்படின்னு மட்டும் தான் சொல்லி சொல்லும்போது, அவன வந்து கொஞ்சம் அவமதிக்கிறது போல. அ முற்றிலும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒருத்தர் பிறப்பால அந்த வர்ணத்த எடுக்க முடியாது. பிறப்பால பிராமணனா எடுக்க முடியாது. பிறப்பால சத்திரியன்னு சொல்ல முடியாது. பிறப்பால சூத்ரன்னு கிடையாது. "யஸ்ய வை லக்ஷணம் புரோக்தம்" அப்படின்னு சொல்லி பாகவதத்துல 7வது காண்டத்துல அ 15வது, 14வது அத்தியாயத்துல வருது. லக்ஷணத்த வைத்துக் கொண்டு தான் அவங்க வர்ணத்த முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் சொல்றார். அ அவருக்கு என்ன குணம் இருக்கோ, என்ன செயல் செய்றானோ, அத அடிப்படையா வைத்து தான் அவனுடைய வர்ணத்த முடிவு பண்ணுமே தவிர, பிறப்பால முடிவு பண்ணக்கூடாது. லக்ஷணம் புரோக்தம்னு சொல்லியிருக்கு. லக்ஷணம் அப்படிங்கிறது அறிகுறிகள வைத்துக்கொண்டு இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணுமே தவிர, பிறப்பால முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் இவ்ளோ விஷயம் நமக்கு சொல்றாரு அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு நியாயத்தெல்லாம் பயன்படுத்தி, பிறப்பால ஒருத்தன முடிவு பண்ணிடாதீங்க. செயலால முடிவு பண்ணணும். செயலால பார்க்கும்போது, இங்க மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல செஞ்சிருக்கான் இந்த அஸ்வத்தாமன். அதனால அவன் ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தா கூட அவன பிராமணன்னு அழைக்கக் கூடாது. அவன ஒரு கீழ் நிலையில இருக்கக்கூடியவன் தான் அவன். அவன கொல்றதுக்கும் எந்த விதமான ஒரு தயக்கம் இருக்கக்கூடாது. ஆனா மிகப்பெரிய ஒரு பாவத்த அவன் செஞ்சிருக்கான். அப்படிங்கிறதெல்லாம் பிரபுபாத் நமக்கு விளக்கம் குடுக்குறார். சோ இந்த ஸ்லோகத்தோட பொருளுரைய ஒரு 1, 2, 3 தடவ நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே நமக்கு இதெல்லாம் இன்னும் நல்லா டீப்பா புரிய வரும். பிரம்மபந்துனா யாரு? இல்ல பிரபுபாத் புத்தகங்கள் நீங்க தொடர்ச்சியா படிக்க படிக்க இந்த விஷயங்கள்லாம் பல இடத்துல வரவும் செய்யும். அதன் மூலமாவும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட முடியும். பிரம்மபந்துனா என்ன அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா. சோ வேற கேள்விகள் இருக்கா? தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ். ஹரே கிருஷ்ணா. ஓகே. நம்ம இந்த வகுப்ப முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. அடுத்த வகுப்புல நம்ம அடுத்த ஸ்லோகத்த பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே. ஹரே ராமா, ராம ராம, ஹரே ஹரே.
Thank you, Prabhuji. रुद्र श्रीमद् Namaskar. भागवतम की जय, महाभागवत पतित पावन श्रील प्रभुपाद की जय। हरे Thank you, कृष्ण Prabhu. Hare Hare Krishna, कृष्ण Krishna. कृष्ण Thank हरे you, हरे, Prabhu. Hare Krishna, Thank Prabhu. you, हरे Prabhu. राम Thank you, Hare Prabhu. Hare Krishna. Rama, Hare Thank you, Hare. Prabhu. Nandri. Hare Krishna, Prabhu. Thank you, Prabhuji, Prabhu. Hare Krishna. Nandi, Prabhu. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna, Prabhu. Thank you, Prabhu. Mama. Hare Krishna, Prabhu. Well,